ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராம்நாடுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து அக்னி கடல் தீர்த்தம். இதுதான் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீர்த்தம்னு சொல்கிறோம். இதை நம்ம குளித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம 22 தீர்த்தங்களில் நீராடுறோம். இங்கே இறந்தவங்களுக்குரிய சடங்குகள் எல்லாம் இங்கே செய்கிறாங்க. இங்கே குளித்ததுக்கப்புறம் இந்த ஆடைகள் எல்லாம் இங்கே போட்டு போகிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதுக்கு தனியாக வந்து தொட்டிகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே இந்த கடல் இருக்குது. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சங்கர மடம். இங்கே ராமநாதபுர சுவாமி வந்து எப்படின்னா, ராமன் வந்து கொன்ற பாவத்தை போக்குறதுக்காக சிவபெருமானை ராமன் வழிபட்ட இடமாக சொல்கிறாங்க. அதனால தான் இது ராமேஸ்வரம்னு சொல்கிறோம். இங்கே வந்து 22 தீர்த்தத்தில் குளித்தோன்னா நம்மளோட பாவம் எல்லாம் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ராமேஸ்வரத்தில் வந்து கடல் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே இருக்குது. இந்த சங்கு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே அதிகமாகவே இருக்குது. ஸோ பர்ச்சேசிங் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தான். நம்ம கோயிலில் ஃபஸ்ட்டு வந்து வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வரலாம். இங்கே வந்து அம்மன் சந்நிதி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான சந்நிதியாக இருக்குது. இந்த பிரகாரம் வந்து உலகத்திலே ரொம்ப நீளமான பிரகாரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே நம்ம தீர்த்தம் வந்து ஆடுறதுக்கு 22 தீர்த்தம் முக்கியமானதாக இருக்குது. அதில் வந்து நம்ம மெயினாக ஒரு 3 தீர்த்தம் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. உள்ளே வந்து மொபைல் நமக்கு அலோடு இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த தீர்த்தங்களோட பெயர்களெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மகாலட்சுமி தீர்த்தம், அதுக்கப்புறம் சாவித்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேதுமாதவ தீர்த்தம், நீல தீர்த்தம், கயவ தீர்த்தம், குவாட்சிய தீர்த்தம், நல தீர்த்தம், கந்தமான தீர்த்தம், பிரம்மஹஸ்தி தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், கர்வ தீர்த்தம், சிவ தீர்த்தம், சத்தியமிகு தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், கடைசியாக தான் கோடி தீர்த்தம். இது எல்லாமே கிணறுகளில் தான் அந்த நீர் இருக்குது, நமக்கு நல்லபடியாக கொடுக்குறாங்க. இந்த அம்மன் சந்நிதியோட அளவு பார்த்திங்கன்னா 1212 தூண் இருக்குது. அதோட 630 அடியும் இருக்குது. இந்த பிரகாரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ ராமேஸ்வரம் கோயிலில் கருவறை வந்து சிவலிங்கம் மண்ணால் செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நல்லபடியாகவே தரிசனம் முடிச்சாச்சு. கண்டிப்பாக ராமேஸ்வரம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே அப்துல் கலாமோட நினைவிடம் இருக்குது. ரொம்பவே அருமையாக இருக்குது. உள்ளக்க மொபைல் அலோடு இல்லை, அதனால தான் வெளியில் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you, bye bye.